இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீடிய இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் கிறிஸ்து பிறப்பினால் உண்டான மகிழ்ச்சி என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த பண்டிகை நாட்கள் உங்களுக்கும் எனக்குள்ளும் ஒரு சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை கொண்டாடுகிற நாட்களாக அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த 7 நாட்களாக கிறிஸ்து பிறப்பினால் உண்டான மகிழ்ச்சி என்பதை நாம் தொடர்ந்து தியானித்தோம். ஆண்டவர் அன்பாக பிறந்திருக்கிறார், சமாதானத்தை நமக்கு தருகிறார். ஆண்டவர் நம்ம கொடுப்பதினாலே நமக்கு சமாதானம், இப்படி நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சி நமக்குள்ளே வருகிறது என்பதை பார்க்கலாம். டாக்டர் கில்பர்ட் மார்ட் என்பவர் ஒரு கிறிஸ்மஸ் நாளின் போது அவர் ஜெப வேளையிலே ஸ்தோத்திரத்தோடு ஆராதனை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே 2 தேவ தூதர்கள் அப்படியே இறங்கி வருவதை காண்கிறார். அங்கே ஒரு மகிமை, ஒரு அளவிடாத ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல வந்தது. இப்போது இந்த மனிதன் பார்க்குறார், தேவ மனிதர் பார்க்குறார், தேவ தூதன் இறங்கி வருகிறார். தேவ தூதர்கள் அவ்வளவு சந்தோஷமாக அப்படி பார்க்கிறார். அப்போ அவர் கேட்கிறார் தேவ தூதர்களை பார்த்து, எங்களோடு இணைந்து இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட வந்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார். அப்போது கேட்கும்போது அந்த தேவ தூதன் சொல்கிறாங்க, ஆம், நாம் இந்த உலகத்திலே மனிதர்கள் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், எனக்காக பிறந்திருக்கிறார் என்ற வார்த்தையை அவர்கள் சொல்லி மகிழ்ச்சி அடைவதை கண்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று அவர்களுடைய பதில் இருந்ததாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுகிற நமக்குள்ளே எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது. அந்த தேவதூதன் சொல்றார்ல, எனக்காக இயேசு பிறந்திருக்கிறார் என்று மனிதர்கள் சொல்லும்போது அங்கே தேவதூதர்கள் மகிழ்ச்சி அடைகிறார். இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா? இன்றைக்கு எனக்காக தேவன் பிறந்தார் என்று நாம் சொல்லும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் இந்த பண்டிகை நாளிலே 7வது ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், தேவன் மீண்டும் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடைசி காலத்துக்குள்ளாக இருக்கிறோம். கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க? துணிகரமாக பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவர் ராஜாதி ராஜனாய் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். ஒருவேளை ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜா நம்ம வீட்டிற்கு வருவார்கள் என்றால் நாம் என்ன செய்வோம்? வீட்டை சுத்திகரிப்போம், அலங்கரிப்போம், நன்றாக ஒரு நல்ல ஒரு வஸ்திரத்தை அணிவோம். அப்படி ராஜாவை வரவேற்போம். மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லுவோம், எங்கள் வீட்டுக்கு ராஜா வருகிறார் என்று சொல்லி. இன்றைக்கும் பரம ராஜா நம்மை சந்திக்க வருகிறார். வேதாகமத்திலும் ஆகாஸ்வர் ராஜா வஸ்தியை அழைக்கிறார். நீ ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜா முன்பாக வர வேண்டும். இங்கே வஸ்தி வரவில்லை. இன்னும் எஸ்தர் ராஜாத்தி யூதர்களின் ரட்சிக்க மீட்க அவ உபவாசித்து ஜெபித்த போது அந்த ராஜா முன்பாக ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு வந்து நிற்கிறார். ராஜா வந்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் ராஜாதி ராஜராக
இந்த உலகத்திற்கு வரப்போகிற நாம் எப்படி ஆயத்தமாக இருக்கிறோம்? ஏசாயா 52:1 எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு ஆயத்தப்படுவோம். ஆண்டவருடைய வருகைக்காக அலங்கார வஸ்திரங்களை தரித்து கொண்டு எழும்பி நின்று ஆண்டவரை நாம் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலையும் கூட எங்களை உம்முடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் இந்த பண்டிகை காலங்களிலும் நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உம்முடைய பண்டிகையை ஆசரிக்கும். நீங்கள் பிறப்பின் செய்தியை நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அன்பை பிறருக்கு கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, பிறருக்கு கொடுத்து, இம்மானுவேலராக நீங்கள் எங்கோடு இருக்கீங்க என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் அதை ஆசரிக்க நீங்கள் கிருபை தாங்க. இன்னும் ராஜாதி ராஜராக, கத்தாதி கத்தாவாக நீங்கள் எங்களை அப்பா நாங்கள் சந்திக்க நாங்கள் உமக்கென்று ஆயத்தப்படுத்த எங்களை நம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் தாழ்த்துகிறோம், பெருமையாக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.